ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட மாதிரி தான் இந்த சீட்டும் கோஸ்ட் அழுது நம்ம கேள்விப்பட்டோம் நான் வந்து பார்த்து தானே ஆகணும். அது 2வது மூணாவது வீடியோவில் பார்க்க வந்திருக்கேன். சரி பார்த்தீங்கன்னா இப்படியே போனேன்னா கீழே ஒரு ஏரியா சொல்ல நான் விரும்பலை. சரி போனேன்னா அப்படியே அந்த செய்யலாம் ஒரு மலை தருதா அங்கிட்டு தான் அது வரைக்கும் ஃபாரஸ்ட் இங்கேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஊர் தான் தென்காசி சொல்லுவார். அப்படி போனால் தென்காசிக்குள்ளே போகலாம் அப்படியே ஊர் அப்படி போனால் எல்லாம் நகர் எல்லாம் வரும். இப்படி தெரிஞ்சதுன்னா ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த சைடு தான் ட்ராக் ரயில்வே ட்ராக் கிட்ட போகுது. எப்படி பின்னாடி போகிற ரயில்வே ட்ராக்கு எதுக்கு வந்தீங்கன்னா அந்த சைடு கோஸ்ட் அடையுதுன்னு கேள்விப்பட்டோம். இந்த சைடு நிறைய இப்படி போனால் நிறையா சுடுகாடு கூட வருது காய்ஸ். இப்படி போனால் சுடுகாடுனா அங்கே போய் இரும்பலை. இந்த சைடு பார்ப்போம் பகலையில் ஆக்டிவ்ஸ் இருக்கான்னு பழைய மாதிரி தான். நைட்டு வீடியோக்குன்னா டைம் போட்டு வருவோம். இப்போ நம்ம இங்கே பார்ப்போம் என்ன பிரச்சனை எது ஆக்டிவ்ஸ் நடக்கும் என்ன எதுவும் கிடைச்சா என்னன்ட்டு பார்ப்போம். அதுக்கு தான் வந்திருக்கோம். சுற்றி நாயாக அழுது காசு அந்த மழை தான். இப்படி போனால் ட்ராக் வரும். வாங்க அப்படியே வீடியோ கனெக்ட் பண்ணிட்டு பார்ப்போம் என்னென்ன பிரச்சனை பார்ப்போம். ஓகேவா வீடியோ பார்ப்போம். பாய்ஸ் அண்ணா தெரியுதுலாம் அதுவும் அந்த மலை வரைக்கும் ஃபாரஸ்ட் தான். இடையில ரயில்வே ட்ராக்கு போகுது. இப்படியே போனால் எல்லாம் மதுரை ட்ராக் அப்படி போகுது. இப்படி போனேன்னா திருநெல்வேலி ட்ராக்கு. இப்படி போனால் திருநெல்வேலி ட்ராக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபாரஸ்ட்டு தான். ஸோ அந்த சைடு தான் கோஸ்ட் அழுது பார்த்துருக்கோம். நம்ம இங்கேருந்தே பார்ப்போம் என்ன பிரச்சனைன்ட்டு நான் கண்டினியூ பண்ணலாம். காய்ச்சி இடமே பாருங்க அப்படி கொச்சான்னு இருக்குன்ட்டு. ஆனால் ஆள் நடமாட்டம் இருக்க அடியெல்லாம் மணி 1 மணி ஆகுது காய்ஸ். வீட்டில் காமிக்கிறேன் 1 மணி ஆகுது கரெக்டாக. ஆள் நடமாடுது இடம் தான். நாய்க்காடு தான் சுற்றுது. அதான் பயமாக இருக்குது கடிச்சிருமோன்ட்டு. சரி உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள். இந்த மரத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது காய்ஸ். இது ஏதோ ஒரு மரம் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுங்க. கமாண்டு சொல்லுங்கள் ஓகேங்களா என்ன மரம்ன்ட்டு. அப்படியே ட்ராக்கு போகலாம். எப்படி போகணுன்னு தெரியலையே. காய்ஸ் இங்கே தான் தெரியுது. இதை போட்டுருக்காங்க மட்டும் தெரியுது. துணி காய்ஸ் துணிலாம் கிடக்கு. யார் துணின்னு தெரியலையே. எது மேட்ரு நடக்கா என்னன்னு தெரியல. துணி தான் கிடக்கு காய்ஸ். யாரும் பயமாக இருக்குது. தனியாக வந்து நிற்கேன். ரொம்ப பயமாக இருக்குது. அப்புறம் இங்கிட்டலாம் துணியாக கிடக்கு காய்ஸ். எது ஒர்க் எது கம்பெனி இது இருக்கான்னு தெரியல. துணியாக வர கிடக்கு. எஸ்எஸ் நகர்னு ஏதோ நகர் போல். இங்கிட்டு நகர் காய்ஸ். இங்கிட்டு போனால் நகர் அந்த மாதிரி தான் வரும். இந்த சைடு ரயில் இருக்குது. அங்கிட்டு ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அப்புறம் ரயில் ட்ராக் அங்கிட்டு தான் இருக்குது. தெரியுதான் நினைக்கிறேன். ரயில் ட்ராக்கு திருநெல்வேலி போகிற ட்ராக்கு லாஸ்ட்டு அந்த மலை அங்கே தான் ஃபாரஸ்ட் வேறு இருக்குது. அங்கே போனீங்கன்னா அந்த சைடில் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ரைட் சைடில் போனீங்கன்னா அவங்க சுடுகாடு இந்த சைடு இருக்குது. இந்த மலை பக்கத்தில் அவங்களுக்கு நகர் இருக்குது. ஏதோ ஒரு நகர் சொல்ல விரும்பலை. நம்ம ரயில்வே ட்ராக்குள்ளே பார்ப்போம். ஆனால் வழி எப்படி இருக்குன்னு தெரியலையே காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படியே ரயில்வே ட்ராக்குள்ளே வந்துட்டேன். சுற்றி தான் வந்தேன். அப்படி வழியே இல்லை. நான் சுற்றி வந்துட்டேன். இதுதான் அந்த ரயில்வே ட்ராக்கு. அப்படியே போனால் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். போனீங்கன்னா திருநெல்வேலி ரயில் மதுரை ரயில் அந்த சைடு போகுது. இப்போ நம்ம என்ன வேலை வந்து அதை பார்ப்போம் காய்ஸ். இடம் எடுத்து கொச்சான்னு இருக்குது காய்ஸ். இப்படியே போனால் போயிட்டே இருக்கலாம். பாருங்க காய்ஸ். இந்த இடத்துல நிறைய பேரெலாம் அலையுது. சுடுகாடு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேயே அலையும். ஆனால் இங்கே ரயில்வே ட்ராக்லாம் நிறைய அடிபட்டுருக்காங்க. இன்னொரு ட்ராக்கில் நிறைய அடிபட்டுருக்காங்க. நைட்டு போல் எதுக்காக வந்துருக்காங்க அடிபட்டுருக்காங்க. அதுக்கு தான் பார்க்கலான்னு வந்திருக்கேன். பாருங்க காய்ஸ். இதெல்லாம் கண்டுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஆக்டிவிஸும் இல்லை. அங்கே தான் அந்த ஃபாரஸ்ட் லைன் இருந்துட்டு ரோடு மாதிரி போகுது. அப்படியே போனால் அந்த சுடுகாட்டு லைனில் போயிடும். ஆனால் ஃபாரஸ்ட் அந்த சைடு தான் பாருங்க கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி பாருங்க. ஏதாவது சரிதான் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆக்டிவிஸ் எதுவும் இல்லை. அதெல்லாம் சொல்கிறாங்க கோஸ்ட் அடையுது அந்த மாதிரி யாரும் வராதிங்க அப்படின்ட்டு. ஆனால் பகலையில் ஆள் நடமாட்டம் இருக்கலாம். அப்போ நம்ம ஏன் பயப்பட நினச்சி வந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா பேயலை இடையினா வரக்கூடாதுலாம். ஆமாம் பாருங்க இதுதான் அந்த ரோடு. யாரும் போகிறாங்க கைஸ். இடைக்கு போனால் நகருக்கு நம்மள அந்த பாறை கட்ட அங்கே தான் நகருக்கு போகிறாங்க போல். இந்த ரூட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ரூட்லாம் ஏக்கா வச்சு வந்திருக்கேன். இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போவோமா அப்படின்ட்டு அதுக்கே கேள்விப்பட்டிருக்கேன். சரி அலையுது கோஸ்ட் அந்த மாதிரி அலையுன்ட்டு. ரயில்வே ட்ராக் தான் அலையும்.
ஸோ இப்படியே போனால் நம்ம சுடுகாட்டு போயிடுவாங்க. அந்த சைடும் போக வேண்டாம். அந்த ஃபாரஸ்ட்டு ஒரு அங்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கிட்டு போக வேண்டாம். துணி ஏதோ சாக்கு ஏதோ கிடைக்குது கைஸ். வேப்பலை மரம் தானே அது. வேப்பலை மரம்னா சாமி இருக்கும்பாங்களா, இங்கே வளர்ந்துருக்கு. ஓகே கைஸ், இது வரைக்கும் எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லை. ஆனால் இன்னொரு வீடியோ நம்ம அந்த சைடு மக்கானார் சொல்லலாம் ஃபாரஸ்ட், அங்கே சைடு போய் பார்க்கலாம். நான் டைம் போட்டு வரேன். ஓகேவா, இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு தெரிஞ்சால் எதுவும் கற்பனை எதுவும் தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, அந்த சைடு ஃபாரஸ்ட் எதுவும் சொன்னோம்ல, அங்கே ரைஸ் அந்த சைடு ஃபாரஸ்ட்டு அங்கிட்டு போய் வீடியோ இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டைம் எடுத்து நானும் போகிறேன். ஆனால் இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகேவா, எனக்கு இந்த இடத்துல நிற்க பயமாக இருக்குது கைஸ். நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பார்த்துறேன். ஓகேவா, முடிச்சுக்கலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, முக்கியமாக லைக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஏதோ பண்ணி விட்ருங்க, அதான் டெவலப் ஆக முடியும் நம்ம. ஓகேங்களா, நீங்களும் பார்த்து நீங்களும் எதுவும் சொல்ல முடியும். ஓகேங்களா, இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.